வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் 10 சென்டிமீட்டர் மழையும், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் 8 சென்டிமீட்டரும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரத்தில் 7 சென்டிமீட்டரும், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, திருச்சிராப்பள்ளி, முசிறி தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு அம்மாப்பேட்டை, கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, மதுரை மேட்டுப்பட்டி, மதுரை கல்லந்திரி, திருச்சிராப்பள்ளி தேவிமங்கலம், கன்னியாகுமரி புத்தன் அணை, நீலகிரி மேல்கூடல்லூர் பஜார், விருதுநகர் அருப்புக்கோட்டை தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை ஆலங்குடி, புதுக்கோட்டை பெருங்கல்லூர், மதுரை புலிப்பட்டி தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை திருமயம், தூத்துக்குடி கோவில்பட்டி, ராமநாதபுரம் திருவாடானை, தூத்துக்குடி கயத்தார், மதுரை குப்பனம்பட்டி, பெரியப்பட்டி, சேலம் ஆனைமடுவு அணை, கன்னியாகுமரி சிவலோகம் சித்தார், கன்னியாகுமரி சுருளக்கோடு, தூத்துக்குடி கடம்பூர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் கோவிலங்குளம், விருதுநகர் அருப்புக்கோட்டை, மதுரை திருமங்கலம், புதுக்கோட்டை வம்பன், திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, ஈரோடு வரட்டுப்பள்ளம், மதுரை கள்ளிக்குடி, நீலகிரி கூடலூர் பஜார், புதுக்கோட்டை மலையூர், திருச்சிராப்பள்ளி துறையூர், தஞ்சாவூர் நெய்வாசல் தென்பாதி, மதுரை சித்தம்பட்டி, கன்னியாகுமரி களியல், புதுக்கோட்டை அரிமளம், அரியலூர் திருமானூர், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி, நீலகிரி செருமுள்ளி, நீலகிரி ஹாரிசன்ஸ் மலையாளம் லிமிடெட், புதுக்கோட்டை மணல்மேல்குடி, கரூர் குளித்தலை, கோயம்புத்தூர் வால்பாறை PAP, கிருஷ்ணகிரி ஒசூர், திருவாரூர் நன்னிலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், திருச்சிராப்பள்ளி சிறுகமணி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரை நகரம், மதுரை வடக்கு, திருச்சிராப்பள்ளி புலிவலம், கன்னியாகுமரி சிற்றாறு 1, கிருஷ்ணகிரி தள்ளி, மதுரை தல்லாக்குளம், மேலூர், திருச்சிராப்பள்ளி பொன்னையார் அணை, நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், திருச்சிராப்பள்ளி வத்தலை அணைக்கட்டு, நீலகிரி நடுவட்டம், தேனி வீரபாண்டி, கிருஷ்ணகிரி ஓசூர், திருச்சிராப்பள்ளி மணப்பாறை, கரூர் கிருஷ்ணராயபுரம், நீலகிரி கோத்தகிரி, கன்னியாகுமரி தக்கலை, கரூர் பஞ்சப்பட்டி, ஈரோடு எலந்தக்குட்டை மீடு, நீலகிரி கேத்தி, ராணிப்பேட்டை கலவை புதுப்பணித்துறை, கிருஷ்ணகிரி BDO சூலகிரி, கன்னியாகுமரி பேச்சுப்பாறை, ஈரோடு கவுந்தப்பாடி, தஞ்சாவூர் HN விடுதி, கிருஷ்ணகிரி சின்னார் அணை, நீலகிரி மேல் பவானி, மதுரை விமான நிலையம், நீலகிரி ஆதார் எஸ்டேட், தூத்துக்குடி வைப்பாறு, நீலகிரி பார்வுட், தஞ்சாவூர் ஐயம்பேட்டை, புதுக்கோட்டை குடிமியான்மலை, திருச்சிராப்பள்ளி துவாக்குடி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தின் அநேக மாவட்டங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருந்தது. ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வேலூரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். இதர தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 36 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 22 டிகிரியிலிருந்து 29 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் 36.4 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக அதிகரித்துள்ளது. கோவை, கரூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக குறைந்துள்ளது. தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருச்சி, நீலகிரி மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 21 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கணிசமாக அதிகரித்துள்ளது. சென்னை, கோவை, சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இயல்பை விட குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 13ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, நாமக்கல், பெரம்பலூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 15ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் 15ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 40 டிகிரியிலிருந்து 41 டிகிரி செல்சியஸாகவும், இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், கடலோர தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காற்றின் ஈரப்பதமானது இன்று முதல் 15ஆம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 45லிருந்து 55% மற்ற நேரங்களில் 60லிருந்து 85% மற்றும் கடலோர பகுதிகளில் 60லிருந்து 85% இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரியிலிருந்து 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. நன்றி.